මාට විනාඩි 3ක කාලයක් ලැබෙනවා. வினாடி துணக்கின் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 3 நிமிடத்தில் எதை பேசுவது என்பதை கஷ்டமான ஒரு விடயமாக இருந்தாலும், குறிப்பாக இந்த இப்பொழுது எங்களுடைய மாவட்டத்தில் எதிர்நோக்குகின்ற அண்மையிலே நாங்கள் சந்தித்த ஒரு பிரிவினருடைய ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைச்சின் சேவை ஒப்பந்த அடிப்படையிலே பணியாற்றி வருகின்ற இந்த மீட்டர் ரீடர்ஸ் வருமான உதவியாளர்கள் அண்மையிலே எங்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய அந்த நிரந்தர நியமனம் சம்பந்தமான விடயங்கள், பல்வேறு பிரச்சினைக்குள்ளாக்கப்பட்ட சில விடயங்களை அவர்கள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, குறிப்பாக இந்த நியமனங்கள் விண்ணப்பங்கள் கோரப்பட்ட நிலையிலே பல்வேறு பணியாளர் பிரிவுகள் அதிலே உள்ளடங்கப்பட்ட போதிலும் இந்த மீட்டர் ரீடர்ஸ், அதாவது இந்த வருமான உதவியாளர்கள் மட்டும் அந்த செயல்முறையிலே சேர்க்கப்படவில்லை என்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நுகர்வோரிடமிருந்து வருமானத்தை வசூலித்து முக்கிய பொறுப்பை வகிக்கும் இப்பணிப்பாளர்கள் நிறுவனத்தின் வருமானத்தை நிர்வாகத்தினுடைய முக்கிய பங்களிப்பு வகிக்கின்றவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களை நிரந்தர நியமனமாக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது. ஆகையால் இந்த தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைச்சு கௌரவ அமைச்சர், அதே போன்று அதனுடைய பொது முகாமையாளர்கள் இந்த விடயத்திலே உடனடியாக கவனம் செலுத்தி இவர்களை நிரந்தர ஊழியர்களாக அந்த தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைச்சினுடைய சபையின் கீழே உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆகையால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைக்கான முன்னெடுப்பை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு, அதே போன்றுதான் காலையிலே என்னிடம் நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருந்தது இந்த விளையாட்டு சம்பந்தமாக. ஆகையால் நான் வருகின்ற பொழுது அந்த கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய மாவட்டத்திலே இந்த கடினப்பந்து விளையாடுகின்ற விளையாட்டு வீரர்களை ஒரு தேசிய மட்டத்துக்கு எடுத்து செல்லுகின்ற வேலை திட்டங்களை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்து, உதாரணமாக KPL கிண்ணியா பிரீமியர் லீக், அதே போன்று TPL தோப்பூர் பிரீமியர் லீக் போன்ற லீக்குகளை எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஆகையால் நாங்கள் அரசாங்கத்திடமும் விளையாட்டு அமைச்சரிடமும் நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த தேசிய மட்டத்திலே, அதாவது LPL போன்ற அணிகளிலே எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த சிறந்த வீரர்களை உள்வாங்குகின்ற வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக இனிவரும் காலங்களிலே LPL கிழக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற அணிகளையும் இணைத்துக் கொண்டு அந்த அணியிலே எங்களுடைய மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற சிறந்த வீரர்களையும் உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்று திருகோணமலை கிரிக்கெட் போர்டில் கூட இன்று எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற கிண்ணியா, குச்சவெளி போன்ற பிரதேசத்தில் இருக்கின்ற திறமையாளர்கள் விளையாடுகின்றார்கள். ஆகையால் அந்த திருகோணமலை கிரிக்கெட் போர்டில் கூட எங்களுடைய கழகங்கள் உள்வாங்கப்படாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் எங்களுடைய பிரதேசங்களிலும் மிக திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களையும் அந்த கிரிக்கெட் போர்டுக்குள்ளே உள்வாங்குகின்ற நடவடிக்கைகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களிடம் காணப்படுகின்றது. நன்றி. ස්තුතියි. ගරු ගජේන්ද්‍ර කුමාර් පොන්නම්පලම් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් ලැබෙනවා. I thank you, honorable presiding. மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.